மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் எதிரொலியாக இழுத்து மூடப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கதவுகள். இது பற்றின கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ஜெகநாத் இணைகிறார். வணக்கம் ஜெகநாத். மாற்றுத்திறனாளிகள் எந்தெந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்தில் எதிரொலியாக தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 3 கதவுகளும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலவச வீட்டுமனை பட்டா ஜூன் மாதம் முதல் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக குடியேறும் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகளுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வராத நிலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த வெயிலில் காத்திருந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டம் நடக்க இருக்கும் என்று தெரிந்த நிலையில் பார்க்கிறதுனால் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 பாதைகள் செல்லக்கூடிய அந்த கதவுகளும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பொதுவாக அவர்கள் தேவையான, குறிப்பாக அவர்களுடைய தேவைகளுக்கு அந்த மருத்துவ காப்பீடு திட்டம், முதியோர் பென்ஷன் போன்ற பல்வேறு வகையான அவர்களுடைய தேவைகளுக்காக உதவியை நாடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் தற்போது உள்ளே செல்ல முடியாமலும் உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியே வர முடியாமலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதாவது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகளும் தற்போது வரை இங்கே வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்திருந்தால் இந்த மதுரை மாவட்ட ஆட்சியரத்துக்கு அலுவலகத்திற்கு வருகை தந்த அந்த பொதுமக்கள் பெரியவர்கள் முதல் முதியவர்கள் எல்லாருமே இங்கு இருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த பகுதியில் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையும் நிலவி கொண்டிருக்கிறது. கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தினாலே குறிப்பாக கடந்த இந்த 6 மாதத்தில் 3 முறைக்கு மேலாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய கதவுகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரை இந்த பேச்சுவார்த்தை நடத்த எந்த ஒரு அதிகாரியும் வராத சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் தற்போது இந்த பகுதியில் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 மணி நேரத்திற்கு மேலாக கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. பணியாற்றக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய பணியாற்றக்கூடிய அந்த அலுவலகர்களையும் அவர்களையும் பார்த்தனால் குறிப்பிட்ட நபர்களே உள்ளே அனுமதிக்க சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதிலும் பல பேர் உள்ளே அனுமதிக்க முடியாத சூழ்நிலையும் தற்போது நிலவி இருக்கிறதால் தற்போது தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.